நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ஃபீவர் பகுதியில் முக்கியமான தேர்தல் விஷயங்களை பற்றியோ பல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு திமுகவும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே அழைச்சும் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பேசுகிற நேரத்தில் அங்கே மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி தாவேக்காவில் நவம்பர் முதல் வாரத்தில் சிறப்பு பொதுக்குழு கூட இருக்குது. நேற்று நடந்த தாவேக்கா மீட்டிங், இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது, இது தொடர்பாக எல்லாமே கலந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல புசி ஆனந்த் அவர்கள் ஒதுக்கப்பட இருக்காரா அப்படிங்கிறத பேசுவோம். என்னென்னா, புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த செயல்பாட்டில் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஜய், தாவேக்காவுடைய தலைவர் விஜய் வருத்தத்தில் இருப்பதாகவும், அதனால் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புலேருந்து அவர் இறக்கிட்டு அந்த பொறுப்புக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களை கொண்டு வைக்க இருப்பதாகவும், இந்த விஷயம் தொடர்பான முக்கிய அறிவிப்பும் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய அந்த சிறப்பு பொதுக்குழுவில் வரலாம் அப்படிங்கிற தகவலுமே கசிஞ்சிருக்கிறது. அதை தாண்டி பல நிர்வாகிகள் அந்த சிறப்பு பொதுக்குழுவில் நியமிக்கப்பட இருக்காங்க, பல குழுக்களுக்கு தலைவர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளுமே வந்திருக்கு. விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையும் ட்விட்டரில் பல நாட்கள் கழித்து வெளியேற்றிருக்காரு. புசி ஆனந்த் அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அவர் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு தலைமறைவாயிட்டார். நிர்மல்குமார் அவர்களுமே தலைமறைவாயிட்டார் அப்படிங்கிற வருத்தத்தில் விஜய் இருப்பதாகவும், ஆதவ் அர்ஜுனா மீது அரெஸ்ட் பண்ணுவதற்கான வழக்கு போட்டிருந்தாலும், அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர் தலைமறைவாகாமல் போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டேமேஜ் ஆன இமேஜை சரி பண்ணிட்டு வந்தார். அதனால் ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு மதிப்பு வந்திருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியில் வருது. பொறுப்பு கொடுக்க மாற்றி, அதாவது புசி ஆனந்த் அவர்களுக்கு வேறு ஏதாவது பொறுப்பை கொடுத்துட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முக்கிய அந்த அந்தஸ்தை ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. பார்ப்போம். ஏன்னா முக்கிய மீட்டிங்லாம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தாவேக்கானுடைய சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அதே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு. ஒரு பக்கம் நீதிமன்றத்திலையும் அவங்களுக்கான அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவுடைய செயல்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை பேசலாம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு மாமல்லபுரத்தில் மாமல்லபுரம் அதில் மகாபலிபுரம் அப்படின்னு சொன்னால் தாவேக்காவினருக்கு கோபம் வருது. அதனால் நம்ம மாமல்லபுரம்னே சொல்லிப்போம். மாமல்லபுரத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இதே மீட்டிங்கை விஜய் இந்த சம்பவம் நடந்த ஒரு 4-5 நாட்களில் வீடியோ போட்ட மறுநாளே கூட பண்ணியிருக்கலாம். 3 நாளைக்கு பிறகு தான் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ கூட முதல் நாளே போடலை. ஓகே, இப்போ நம்மளை பார்க்க யாராவது வராங்க, அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வருத்தமாக இருக்கும். நம்மளை பார்க்க உயிரே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுமே ரொம்ப அப்செட்டில் இருப்போம். எல்லாருக்குமே மனிதம் புரியும், யாருக்குமே மனிதம் புரியாமல் இல்லை. ஆனால் கூட ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல, இப்போது ஒரு சடனாக ஒரு ஃபேமிலியில் ஒரு டெத் அப்படிங்கும்போது யாராலுமே ஜீர்ணிச்சிக்க முடியாது. அது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, வெல் செட்டில்டு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராலுமே தாங்கிக்க முடியாது. அப்படியான ஒரு மரணங்கள் இந்த மரணங்கள். நீங்கள் தாவேக்கா உளவுத்துறை மேலே, காவல்துறை மேலே தவறு சொல்கிறாங்க. தாவேக்கா மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, காவல்துறையும் உளவுத்துறையும் கண்காணிச்சிருக்கணும், காவல்துறை இன்னும் கண்காணிச்சிருக்கணும், உளவுத்துறை தீவிர கண்காணிப்பை, ஒரு 4-5 நிகழ்ச்சி நடக்குது, அதிலே வரக்கூடிய க்ரௌடை கண்காணித்து காவல்துறைக்கு இது பண்ணி அவங்க இன்னும் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கலாம். இல்லை நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டுருக்கலாம். நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணால் தாவேக்கா எந்த மாதிரியான பிரச்சாரங்களில் ஈடுபடுவாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தாவேக்காவினர் செயல்படுறாங்க, விஜய் அவர்களும் தாவேக்காவினரும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணியிருந்தால் எப்படியான செயல்பாடுகளை பேசியிருப்பாங்க, ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, அதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உளவுத்துறை தீவிரமாக கண்காணிச்சிருந்தா உயிரிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இவர் நாமக்கல்ல இருந்தே இழுத்துட்டு வராங்க ஒரு 10,000 பேர் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணித்து அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருந்தா, ஒரு தடியடி நடந்ததுக்கே காவல்துறை தடியடியால் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கோர்ட்டில் போய் பேசக்கூடிய தாவேக்கா
நாமக்கல்லேருந்து ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு வரும்போது அங்கங்கே தடியடி நடத்தி நிப்பாட்டியிருந்தா இந்த உயிரிழப்பு அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஆனால் அந்த காவல்துறை உளவுத்துறையோட செயல்பாடுக்கு முன்னாடி ஒன்று நடக்கணும். என்னென்னா, அங்கே இருந்த 7 மணி நேரமாக 8 மணி நேரமாக காத்துட்ருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணியோ உணவும் கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுத்துருந்து இந்த கூட்டம் தள்ளுமுள்ளும் ஏற்படாமலும் செய்திருந்தா இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்காது. 2 பேருடைய ஒத்துழைப்பும் இருந்திருக்கணும். ஒரு பெருவாரியான மக்கள் கூடக்கூடிய இந்த நேரத்தில் தாவேகாவுடைய பொறுப்பு மிகப்பெரியது. அதுக்கு அடுத்ததாக உளவுத்துறை காவல்துறையினுடைய பொறுப்பும் அங்கே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது செகண்டரி தான். இவங்களோட பொறுப்பு தான் முதல்ல. இப்போ திமுகவே அந்த நிகழ்ச்சி வந்து திமுக நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. திமுக உதயநிதி அவர்களுடைய தலைமையில் நடக்குது, உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்குது அந்த நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே நடந்திருந்தால் நம்ம யாரை குறை சொல்லியிருப்போம்? உதயநிதி ஸ்டாலினை தான் குறை சொல்லியிருப்போம். முதல் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி தாவேகா நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிகழ்ச்சி நடக்குது. அங்கே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா யாரை குறை சொல்லியிருப்போம்? எடப்பாடி பழனிசாமியை தான் குறை சொல்லியிருப்போம். வேறு ஏற்பாடுகள்லாம் செகண்டரி தான். இல்லை காவல்துறை உளவுத்துறையெல்லாம் செகண்டரி தான். இது வந்து அதாவது ஒரு பொது பார்வை, மக்கள் மீதான அக்கறை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்களில் வெளிப்படும். விஜய் அவர்களுடைய அந்த பார்வையும் மக்கள் மீதான அந்த அக்கறையும் இந்த நிகழ்வில் வெளிப்பட்டுருச்சு. என்ன போன்ற இவர்களுக்கு இன்னும் வந்து கள அரசியலுக்கு வராததுனால, மக்களோடு மக்களாக இறங்காததுனால, அவர் வந்து மக்கள் செயல்பாடுகளில் ஈடுபடாதனால எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதை எப்படி பண்ணணும், கட்சியை வந்து எப்படி நிர்வாகிகள் எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், நிர்வாகிகள் என்ன மாதிரியான செயல்பாடு, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கணும், அங்கே கூடக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு விஷயங்களை பண்ணியிருக்கணும், அங்கே களத்தில் எத்தனை பேர் இருக்கணும், நம்ம நிர்வாகிகள் எத்தனை பேர்த்தை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கணும். காவல்துறைக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்குமான அந்த கம்யூனிகேஷன் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லி இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு நிகழ்ச்சி ஒற்றுமையாக நடக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தெரியாமல் எவனோ எப்படி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம், நம்ம போகிறோம் 10 நிமிஷம் பேசுகிறோம் வரோன்ட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்க தானே செய்யும். நம்ம இதெல்லாம் பேசினா நம்மளை வந்து அசிங்கமாக திட்டுறாங்க, நம்ம பேசாமலும் இருக்க முடியல. ஏன்னா தினந்தோறும் ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம பேசுகிறோம். இதை வந்து நம்மளை திட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை பேசுறதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. வியூஸும் போகிறதுக்கு நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய அந்த சொற்ப நபர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது விஜய் பற்றி பேசினா எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் வியூஸ் போயிட்டுருக்கா? அதுவும் கிடையாது. எனக்கு எந்த யூஸும் கிடையாது. உயிர் பலியாகிருக்கே, 10 குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்களேன்னு ஆதங்கத்தில் நான் தொடர்ந்து பேசுகிறேன். நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இந்த உயிர் போயிடுச்சேன்னு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு அன்னைக்கே பொது மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே வந்து முடிஞ்சு போச்சு, நீ அடுத்த வேலையை பாருங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பொது மன்னிப்பே கேட்காம அடுத்தவங்க மேலே பாலை தூக்கிட்டு போகிறது, வெத்து வசனம் சினிமாவில் பேசுகிற மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுறது, இந்த மாதிரி பேசியிருந்தால் எல்லாருக்கும் கோவம் வரதானங்க செய்யும். நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு, அதாவது நேரடியாக கரூருக்கு விஜய் போனால், ஒவ்வொரு அந்த மக்களுடைய வீட்டுக்கும் விஜய் போனால், சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவர் விஜய் வீட்டுக்கு போகிறாரு, கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அப்படின்னு அந்த வழக்கையும் பாதிக்குமா? அது விஜய்க்கு எதிராக வந்து சிபிஐ வந்து இது பண்ணுவாங்களாம். ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்களை கூண்டோடு கூட்டிகிட்டு வந்து இங்கே விசாரித்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா, இப்போ இன்னொரு சம்பவமும் இதில் இருக்குது. என்னென்னா, சிபிஐ வந்து அந்த ஒவ்வொரு உயிரிழந்த குடும்பத்திலையும் போய் சிபிஐ வந்து விசாரிப்பாங்க இல்லையா? அப்போ விசாரிக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஒரே ஒரு லைன் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்க? விஜய் வந்து அழுதாரு, அவர் மனுஷன் வந்து அன்னைக்கு அப்படி இருந்தார், இன்னைக்கு இப்படி ஆகிட்டார், உடஞ்சு போயிட்டார், உங்கள் குடும்பத்தை என் குடும்பமாக நினச்சிக்கிறேன், நான் வாழ்நாள் முழுக்க உங்களோட இருப்பேன், இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், மாதம் 5000 தரேன், உங்கள் வாழ்வாதாரத்தை கல்வி இது திருமணம்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மண்டியிட்டு அழுதாரு. நாங்களும் மண்டியிட்டுட்டோம், எங்களால் அவர் அப்படி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே. சிபிஐ விசாரணைக்கு போவாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும். அப்போ சிபிஐ வந்து யார் மேலமா தப்பு இருக்குது, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைங்க, காவல்துறை தாங்க ஒரு ஒழுங்கான பாதுகாப்பை கொடுக்கல. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். காவல்துறைக்கு பொறுப்பு இருக்குது, பாதுகாப்பை கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கலாம், இல்லை உளவுத்துறை வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்து நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணி விட்ருக்கலாம். அப்படி எதுவுமே அந்த மாதிரி நடக்காமல் போனது அவங்களுக்கு மேலே ஒரு பொறுப்பு. ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இவங்கள்லாம். இதை எப்போ யார் புரிஞ்சுக்க போகிறாங்க? ஒரு ஆர்கனைசேஷனே இல்லைங்க, ஒரு எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணலைங்க. கட்சி நிர்வாகிகளே காணாங்க களத்தில். ஒரு 100 நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்சி நிகழ்ச்சினா பாருங்க, ஒரு அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர், தமிழக வாழ்வுரிமை கட்சி, சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், எத்தனையோ கட்சிகள் இருக்குங்க இங்கே.
சின்ன சின்ன கட்சிகள் கூட பாருங்கள், லட்டர்பேடு கட்சியில் கூட இந்த மாதிரி சரி அங்கே கூட்டம் வராதுன்னு சொல்வீங்க. பாஜக இப்போ கூடாத கூட்டம், பாஜக கூட இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் வருது. ராகுல் காந்தி அவர்கள் இருந்தால் அவ்வளோ கூட்டம் வருது, திமுகவுக்கு அவ்வளோ கூட்டம் வருது, அதிமுகவுக்கு அவ்வளோ கூட்டம் வருது, காசு கொடுத்து வருது, காசு கொடுக்காம வருது. எது வந்தாலும் மக்கள் தானே, மக்கள் கூட்டம் தானே அது. கூட்டம் வர்றாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்குது. எப்படி வரணும், கூட்டத்துக்கு வரணும் போகணுன்ற கண்ட்ரோல் இருக்குது. இவரை இவன் மூஞ்ச பார்க்கணுன்னு வராங்க. வரும்போது அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஒரு இதில் வராங்க. விஜய் இந்த படத்துல எல்லாம் பார்த்து இன்னும் குழந்தையாவே நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. விஜய் உடஞ்சு போயிட்டாரு, விஜய் மண்டியிட்டுட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ இதுவாக பேச. உங்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் இழந்திருக்கீங்க. விஜய் மன்னிப்பு கேட்டால் அந்த உயிர் வந்துருமா? விஜய் உடஞ்சு அழுதுட்டா அந்த உயிர் திரும்ப வந்துருமா? உங்களை பார்க்க தானே வந்தோம். பொறுப்பாக நீங்கள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா நீங்கள் ஒரு தண்ணி ஒரு சோறு கொடுத்துருந்தா அங்கே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்காது, மயக்கம் வந்திருக்காது, கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் நாமக்கல்லேருந்தே வரும்போது உங்கள் மாசை காட்டணும்னு க்ரௌடை கூட்டிக்கிட்டே வராமல் இருந்திருந்தால் அங்கே நீங்கள் அந்த விஷுவலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி இங்கே ஒரு க்ரௌடு நிற்கிது. விஜய் வேன் வரும்போதே ஒரு க்ரௌடு வருது. அந்த 2 க்ரௌடு சேர்ந்து அப்படியே வேவியாக அப்படியே அலைப்பாயுது அந்த விஷுவல். அங்கே தான் தள்ளுமுள்ளே ஆரம்பிக்குது. இதையெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? மன்னிப்பு கேட்டார். எந்த மனுஷனாக இருந்தாலும் நமக்காக உயிர் போயிச்சா உடஞ்சிருவாங்க. விஜய் உடஞ்சிட்டாரு, எல்லாமே சரிங்க. ஒரு மனுஷனா சக மனுஷனா உடஞ்சாரு, அழுதாரு, சரி. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் என்ன பண்ணார், என்ன செயல்பாடுகளை பண்ணார், அந்த மக்களுக்கு தோளோடு தோள் நின்னாரா? இன்னைக்கு உங்களுக்கு நம்ம பணத்தை பற்றி பேசவே வேணாம். எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இழந்துட்டான், ஒரு தந்தை இழந்துட்டாரா, அந்த குடும்பத்துக்கு தன் தேவை இருக்குது. வாழ்நாள் முழுக்க அவங்க 20 லட்சம் இல்லை, எத்தனையோ கோடிகளை கூட சம்பாரிச்சு கொட்டியிருப்பாங்க, அந்த குடும்பத்தை வளர்த்துருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, உயிர் போயிருச்சு அப்படிங்கும்போது தாவேக்கா 20 லட்சம் தராங்க. சரி, அந்த 20 லட்சம் தராங்களேங்கிறது நல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயம். அதை நன்றி சொல்கிறாங்க. அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. பணத்தை வாங்கிட்டு இப்படி பேசிட்டாங்கன்னு பேசுகிறதெல்லாம் தவறு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் மன்னிப்பு கேட்டார், விஜய் உடஞ்சி விழுந்துட்டார் அப்படின்னா எல்லாமே சரியாக போயிடுமா? போன உயிர் வந்துடுமா? வராதில்ல. அங்கே அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை ஹேண்டில் பண்ணாமல் ஓடி ஒளியிறதும் என் பேர் கெட்டு போச்சு, விஜயால தான் அப்படி நடந்துச்சு, விஜயால தான் இப்படி நடந்துச்சுன்னு எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. அதனால் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பேரை சரி பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ, என் மேலே எந்த இதுவும் வந்துடக்கூடாது, அதுக்காக நான் போனேன்னா நான் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன் அப்படின்லாம் வாதாடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வக்கீல். அதனால் நான் நேரடியாக அங்கே போக மாட்டேன், அவங்கள வர வச்சு இங்கே காலில் விழுவேன். ஆனால் இப்போ காலில் விழுந்து அவங்கள இந்த அளவுக்கு உருக வச்சிருக்கீங்களே, இது சிபிஐ விசாரணை போகும்போது விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு பேசும்போது இது வழக்க பாதிக்காதா? நீங்கள் வழக்கை பாதிக்குது, சிபிஐக்கு போகுது, போகலை, இவ்வளோ நாள் எதுக்கு இருக்கணும்? அந்த வழக்கு சிபிஐக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சம்பவம் நடந்த மறுநாளே போயிருக்கலாமே. அன்னைக்கு தானே காவல்துறை தடுத்தாங்க, மறுநாள் என்ன தடுத்தாங்க, யார் தடுத்தாங்க? அப்படியே தடுத்தாலும் தடையை மீறி பண்ணுறதான அரசியல். எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளோ வழக்குகளை வாங்கியிருக்காங்க? தடையை மீறி எத்தனையோ மக்கள் போராட்டங்களுக்கு போயிருக்காங்க, அரெஸ்ட் ஆயிருக்காங்க, வழக்குகளை வாங்கியிருக்காங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. நீங்கள் வச்சிருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் அவ்வளோ மாவீரர்களை எங்கள் கட்சி கொள்கை தலைவர்கள்னு வச்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சா என்னங்க அர்த்தம்? இப்படி ஒரு வழக்கு, சரி திமுக சதினே வச்சுக்கோங்க, ஒரு திமுக சதி, ஒரு சம்பவம் நடக்குது, ஆளுங்கட்சி, அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இன்னொரு கட்சி வரும்போது இடம் கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது, நம்ம விஷுவலாக அவ்வளோ விஷயம் பார்க்குறோம். அப்போ திமுக சதின்னு பேசுறதுக்கு எனக்கு அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எனக்கு பேச வரலை. நீங்கள் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக எதுவுமே பண்ணலை, உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல. காலையில் 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. உங்கள் மேலே 1000 தப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் தானே நம்ம அடுத்தவங்களை கை காட்ட முடியும். முதல்ல நம்ம முதுகில் இருக்க அழுக்கு தொடச்சி தானே அடுத்தவங்க மேலே கை காட்ட முடியும். எப்படி போத்தான் முதல்ல நீங்கள் அடுத்தவங்க மேலே பதிவு போட்டு போகிறீங்க? ஒரு ஆளுங்கட்சியாக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சிக்கு, ஆளும் அரசிற்கு, உளவுத்துறைக்கு, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது. காவல்துறை உளவுத்துறை இன்டிமேட் கொடுத்துருக்கணும், உளவுத்துறை ஆளுங்கட்சிக்கு இன்டிமேட் கொடுக்கணும், ஆளும் அரசுக்கு இன்டிமேட் கொடுக்கணும், ஆளும் அரசு காவல்துறைக்கு உத்தரவிடணும், காவல்துறை பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணாலும் ஒரு தடியடி நடத்தி வாகனத்தை வழி விலக்கி போனதுக்கு விஜய் நன்றி சொல்கிறாரு. அந்த தடியடினால தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு ஆதவச்சுனா பேசுகிறாரு. இப்படியான ஒரு அரசியல் சூழலில் ஒவ்வொரு இடத்துலையும் தடியடி நடத்தியிருந்தால் இந்நேரம் நீங்கள் நாமக்கல்லேருந்து கூட்டத்தை கூட்டிகிட்டே வராங்க, 10,000 பேர் பக்கம் கூட்டிகிட்டே வராரு விஜய். அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் தடியடி நடத்தி நிப்பாட்டி இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை தாவேக்கா பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதற்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக மாட்டாங்களா? சரி, என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு திமுக அதை பண்ணியிருக்கணும்னு இன்றைக்கி பேசலாம்.
அன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. சரி, திமுகவோ அதிமுகவோ இப்போ வந்து இவ்வளவும் நடந்துருச்சு. ஒரே ஒரு கேள்வி தான். நேற்றைக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க, அதுவும் வந்து பல குடும்பம், கிட்டத்தட்ட 5, 6 குடும்பங்கள் 8 குடும்பங்கள் வரலைன்றாங்க. இன்னொன்று, அந்த குடும்பங்களை சேர்ந்த டைரக்ட் அந்த ஃபேமிலிஸ் 2, 3 ஃபேமிலிஸ் தான் வந்திருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களோட ரிலேட்டிவ்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த 41 பேர் உயிரிழந்த தன் கணவனை இழந்த ஒரு பெண்மணி வந்து இது என்ன ஆறுதலை வந்து நாங்கள் போய் வாங்கிட்டு வரணுமா, எங்களுக்கு அப்படி ஒன்றும் ஆறுதல் தேவையில்லை, அவர் கொடுத்த பணமும் தேவையில்லைன்னு 20 லட்சத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க. இதில் அரசியல் சதி இருக்குன்னு தாவேக்கா பேசிகிட்டு இருக்காங்க. இது நமக்கு இந்த அரசியல் சதி இதுக்குள்ளேலாம் நம்ம போகவே வேணாம். நேற்றைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ரெசார்ட்டுக்கு போய் மாமல்லபுரம் ரெசார்ட்டுக்கு போகிற வரைக்கும் விஜய் பின்னாடி எத்தனை வாகனங்கள் வந்துச்சு, எத்தனை கணக்கானோர் வந்தாங்க? ரோட் ஷோவாக போனாரா விஜய்? கிளம்புனோன்னு போய் சேர்ந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டால் உங்கள் கட்சி தொண்டர்கள் மதிக்கிறாங்கள. ஏன் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடலை? ஏன் நிர்வாகிகளை கட்டுப்பாட்டில் வைக்கல? அப்போ நம்ம ஆர்டர் போடக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. கட்டுக்கொடுங்காமல் ஒரு கூட்டம் வரணும், நம்ம மாசம் காட்டணும்னு தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ இது வெளிப்படலையா? நேற்றைக்கு நடந்த சம்பவத்தில் இது வெளிப்படலையா? எப்படி நீங்கள் வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒரு அப்பாவின்னு உங்களால் எப்படி ஓட முடியுது? நீங்கள் வந்து வெளியில் சிம்பட்டி கிரியேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். வந்து உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நம்ம இதை திரும்ப திரும்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, வழக்குக்கு பெருசாக சிபிஐ விசாரணைக்கு இது பெரிதும் உதவி புரியும் நடிகர் விஜய் அவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். திட்டுறவங்க திட்டிட்டு போட்டோம், அது பெரிய பிரச்சனை இல்லை, உண்மைதான் நம்ம பேசுகிறோம். இந்த 30 நாள் கடந்த பிறகு நேற்றைக்கு அவங்கள சந்தித்து மன்னிப்பு கேட்ட பிறகு, அதாவது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களே புதிய தலைமுறை சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் அவர்களை யார் தடுக்கிறாங்க, யார் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்களுக்கு யாரும் எதிரியில்லை, யாரும் தடுக்கலை, விஜய் தான் விஜய்க்கு எதிரி. விஜய் அவர்களுடைய மனத்தட்டுப்பாடு தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். அவர் யார் கைப்பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழுத்தி வைக்கிறாங்களா, ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. விஜயுடைய மனத்தடை தான். அவர் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. அரசியலில் அவர் ஒருவேளை கற்றுக்கிட்டு பாடம் கற்றுக்கிட்டு அவர் அரசியலை படித்து வரலாம். அப்படி இல்லைன்னா அரசியலை விட்டே அவர் போகலாம். இது வேணால் நடக்கலாம். திமுக வந்து அமைதியாக இருங்க, ஆளுங்கட்சி அமைதியாக இருங்க, அவரே வந்து அவர் அரசியலை மூடிப்பார், நீங்கள் பேசி 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 விஜய் வளர்த்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. முடிஞ்சா போய் புதிய தலைமுறையில் பாருங்கள். விஜய் அவர்களுக்கு விஜயனுடைய மனத்தடை தான் காரணம். அவர் நாள் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து யோசித்து யார் பேச்சையும் கேட்பதில்லை. அவர் ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய ரியாக்ஷனுக்கும் அவர் செயல்படுவதில்லை. அவர் மனசு என்ன சொல்லுதோ, எப்போ சொல்லுதோ அதை தான் அவர் பண்ணுறாரு. அதுதான் விஜயனுடைய பிரச்சனை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இந்த பேட்டியை நான் முழுக்க பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாகவே அவர் அந்த பேட்டியில் வந்து பேசியிருக்காரு. விஜய்க்கு வந்து அது அரசியல் செட் ஆகுமா, செட் ஆகாது, அவருடைய கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த பேட்டியை முடிஞ்சால் போய் பாருங்கள். நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ அவங்களுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது, எம்ஜிஆர் அவர்கள் வந்து மோஸ்ட்லி அவருடைய 99% படம் எல்லாமே வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக, ஹீரோவை தாண்டி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல உள்ளம், மக்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு உள்ளம் அப்படிங்கிற பாணியில் தான் அவருடைய மொத்தம் நிறைய படங்களுமே இருக்கும். ஈவன் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய அரசியல் கொள்கைகளை கருத்துக்களை கொண்ட திமுகவில் இருந்தார் 10-15 வருஷம் பக்கம். அப்போ திமுக கட்சி கொள்கைகள் அது சார்ந்த கட்சியை வளர்க்கக்கூடிய இல்லை அந்த கொள்கைகள் சார்ந்த அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய அவருடைய திரைப்படங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமாவும் நடந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணியிருக்காரு இல்லையா. எந்த மாதிரியான நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை எம்ஜிஆர் அவர்கள். அப்போது விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம், அட்லீஸ்ட் 1 வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது நம்ம அரசியலுக்கு போக போகிறோம், நம்ம வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்தோம்னா, நம்ம நாளைக்கு அரசியலுக்கு போனோம்னா நம்ம இந்த மாதிரியான காட்சிகள்லாம் நடிச்சிருக்கோம், ஒரு சமூக பொறுப்புணர்வு அற்றவர். இப்போ கூட என்னென்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே தொடர்ந்து இஸ்லாமியர்களை என்ன சொல்கிறது தீவிரவாதிகளாக சித்தரித்து நடித்த விஜய் தான் வந்து இஸ்லாமியர்களின் நண்பனான்னு வந்து பல இஸ்லாமியர் தோழர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் அப்படி அரசியல் திட்டம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் 1 வருஷமாவது அவர் நடித்த படங்கள் ஏதாவது விமன் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு எல்லை தாண்டி போகாம, பாடல் விஷயங்கள்ல மது அருந்தாம, சிகரெட் குடிக்காம ஒரு நல்ல உள்ளம் போல தானே அவர் அரசியலுக்கான ஒரு கேரக்டரா எடுத்து தானே அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நடிச்சிருப்பாரு.
மினிமம் ஒரு 5 வருஷமாவது பண்ணியிருப்பார் இல்லையா? அரசியல் திட்டம், அரசியல் ஆசை இருக்குது, நம்ம வந்து அரசியலில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 வருஷமாவது அதுக்கான ஒரு அடித்தளமிட்டு ஒரு பல படங்கள் நடிச்சிருப்பார், சில படங்கள் நடிச்சிருப்பார், அரசியலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதாவது நெகட்டிவ் ரோல்ஸு, பெண்கள் தொடர்பான ஒரு நல்ல கேரக்டராக, ஒரு தாயுலமாக நடிக்கிறது, அதாவது அண்ணன், ஒரு நல்ல மகனா, ஒரு அம்மா பையனா, அண்ணனா தம்பி, இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் முழுக்க முழுக்க சொல்கிறேன், விமன்ஸ் விஷயத்தில் சீன்ஸில் ரொம்ப க்ளோஸான சீன்ஸ் நடிக்காமல், மது அருந்தாமல், சிகரெட் பிடிக்காமல், சமூக பொறுப்புணர்வு கருத்துக்களை பேசி இப்படியான படங்களை கிட்டத்தட்ட அரசியல் திட்டம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு 5 வருஷமாவது நடிச்சிருப்பாரா? விஜய் அவர்கள் அப்படி நடித்த ஒரு படத்தை சொல்லுங்கள். அதாவது சர்க்கார் படம், அந்த டைரக்டர் எடுத்த படம், ஓகேவா? விஜய் அவர்கள் திட்டமிட்டு இப்படியான படங்கள் நடிச்சாருன்னு சொல்லுங்க. அப்போ திட்டமிடாம திடீர்னு தள்ளி விட்டது போல தானே அவர் அரசியல் வந்திருக்காரு. அவர் தானா முடிவெடுத்து வந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா? ப்ராக்டிக்கலாக நான் இன்னைக்கு பேசுகிறேன் உங்ககிட்ட. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் ப்ராக்டிக்கலாக அந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அரசியல் திட்டம், நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு போக போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியான படங்களில் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் அவர் அரசியலில் குதிக்கிறதுக்கு லாஸ்ட் படம் கூட எடுத்து பாருங்கள் எப்படியான கேரக்டர்ல எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போது திட்டமே இல்லாமல் திடீர்னு தள்ளி விடப்பட்டிருக்கார், இல்லை அழுத்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அழுத்திட்டாங்க, திமுகவுடைய அழுத்தம், திமுகவுடைய நிர்பந்தம், ஆளுங்கட்சியோட அழுத்தம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் இதை யாராவது யோசிக்கிறீங்களா? எதையுமே யோசிக்கிறது இல்லை. அவருடைய ஃப்யூச்சர் அரசியல் செயல்பாடுகள் உங்களுக்கே புரியும். இல்லை என்னுடைய புரிதல் தவறாக இருக்குன்னா நான் அதை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய புரிதலை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன். என்னுடைய புரிதல் மட்டுமல்ல, மூத்த பத்திரிகையாளர்கள், பல அரசியலில் இவ்வளோ நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய நபர்களுடைய கருத்துக்களை வச்சு தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி பேசியிருக்கேன். 30 நாள் 32 நாள் பிறகு இந்த சந்திப்பெல்லாம் நடந்த பிறகு, அதாவது மன்னிப்பு கேட்டேன், இனி நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நெல் சாகுபடிக்கு கொள்முதல் செய்யாமல் காலதாமதம் படுத்தியிருக்கிறது அரசு, விவசாயிகளின் நண்பன், நான் வந்து விவசாயத்துலேருந்து வந்தவன் சொல்லிக்கிட்டு டயலாக் மட்டும் அடிச்சுட்டு விவசாயிகளுக்கான எந்த நல்ல விஷயத்தையுமே பண்ணலை அப்படின்னு ஒரு 6 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது விவசாயிகள் இந்த மழை பெஞ்சு 10 நாள் பக்கம் ஆகுது, அந்த நெல்லெல்லாம் முளைச்சி 10 நாள் பக்கம் ஆகுது, அந்த நெல் இன்னைக்கு செடியாயிருக்கும், இன்னைக்கு வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஏன் இந்த ட்வீட்டை கூட முன்னாடியே போட முடியாதா? இல்லை அந்த மக்களை சந்தித்து சாரி கேட்டு என் டேமேஜை சரி பண்ணிவிட்டு அந்த மக்கள் எல்லாம் கண்ணீர் பேட்டி கொடுக்க வச்சுட்டு அப்புறமா தான் வந்து அரசியல் ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்மளை மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் காரித்து போவாங்க அப்படின்னு இருந்தாரா அப்படிங்கிறது புரியல. அதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள் கட்சி நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதை ஃபேஸ் பண்ணி அதை கடந்து அடுத்தடுத்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, கடந்து போய் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக நின்று குரல் கொடுக்க முடியாத விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆகி 1000 பிரச்சனை வரும் ஒரு நாளைக்கு, அத்தனை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வர இப்படி ஒரு பிரச்சனை நடந்தும் வீட்டுக்குள்ளே போய் முடங்கி உட்காந்துட்டாருன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகுறது? ஒன்றுமே புரியலங்க. அவருடைய ஆதரவாளர்கள் இதை யோசிக்கணும். நம்ம ஆதங்கத்தை தான் பதிவு பண்ணுறோம். விவசாயிகள் இன்றைக்கி வந்து கண்ணீரில் இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லை, யாருமே இல்லை. அதனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்ட கோரிக்கை. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து என்னென்னவோ டிஜிட்டல் டெக்னாலஜி இதுக்கெல்லாம் ஏஐக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயத்துக்கு அதை விட ஒரு படி மேலே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இதன் மூலிமா வச்சிடும் அவங்களுக்கான அந்த நிவாரணத்தையும், அவங்க எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்காங்களோ அதற்கான நிவாரணத்தையும் கொடுக்கணும். 33% இழப்புக்கு வரைக்கும் தான் நிவாரணம் சொல்லியிருக்காங்க. அதை மாற்றி விவசாயிகளோட இழப்பீடுகளுக்கு தகுந்த நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.